ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்எஸ்ஜிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 16வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமுமே 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்னா ஸ்டேடியம் லக்னோவோட ஹோம் கிரவுண்டில் வச்சு நடக்க ரீசனுக்காக ஸ்லைட்லி லக்னோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. 4th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபேண்டசிக்கு எந்த பிளேஸை பிக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த பர்டிகுலர் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். எண்ட் ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின ஒரு டெப்த்தான ஸ்டாட்ஸோட அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பிச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். லாஸ்ட் கேம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்லோ பிச்சாக இருக்கும். 170 ரன் அடிச்சிருந்தாங்க எல்எஸ்ஜி. அதை பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா 19வது ஓவர் வரைக்கும் கொண்டு போய் தான் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரொட்டேட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிச்சு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கிரவுண்டில் மொத்தமாக 17 போட்டிகள் நடந்திருக்கு. 8 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 9 பேட்டிங் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 5 முறையும், 150 169 4 முறையும், 170 189 3 முறையும், 190 மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 35 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 170 வைக்கிறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் கேகேஆர் 235க்கு 6 விக்கெட். ஸோ லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி 108க்கு இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஸ்கோர்ஸ் எப்படி இருந்திருக்கு, சின்ன ஸ்கோர் கார்டு ரீகேப்பும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கேமில் செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 17வது ஓவரில் வந்து சேஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 39க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 62க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. செகண்ட் கேமில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 70 ரன்னுக்கு 1 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே பார்த்திங்க அப்படின்னா 55 ரன்னுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் இதே எல்எஸ்ஜி மும்பை ப்ளே பண்ண அதே கேமில் செகண்ட் பேட் பண்ண டீம் எல்எஸ்ஜி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 28க்கு 4 பவர் பிளே கொலாப்ஸ் நடந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 52க்கு 1 விக்கெட். ஃபோர்த் கேமில் எல்எஸ்ஜி ஆர்ஆர் கேம். இதில் எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட் பண்ணி 46க்கு 2 விக்கெட், செகண்ட் பேட் பண்ண ஆர்ஆருக்கு 60 ரன்னுக்கு 1 விக்கெட். சிமிலாரிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கு. 39க்கு 3, இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் 70 ரன் அடிச்சிருக்காங்களே தவிர்த்து மற்ற எல்லா மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய நியூ பால் பவுலர்ஸ் போல்ட்டு, தீபக் சகர் இந்த மாதிரி பவுலர்ஸ் மும்பை சைடும், எல்எஸ்ஜி சைடு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய அளவுக்கான பெரிய பவுலர்ஸ் யாரும் இல்லை. ஆவேஷ்கான், ஷர்துல் தாக்கூர் ஸ்லைட்லி ஸ்விங் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ விழுந்த 30 விக்கெட்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 18, செகண்ட் இன்னிங்ஸ் 12 சொல்லி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 5 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸோட டைப் இந்த மாதிரி இருந்திருக்கு. ரைட் ஆம் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ் லைக் ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர், அடுத்து யஷ் தாக்கூர் அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு, ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் வந்து இந்த பிச்சில் ஓரளவுக்கு டீசன்ட் சப்போர்ட் இருந்திருக்கு. பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட், ஓவரால் 35 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் அதாவது ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் வந்து 10 விக்கெட், ஆர்த்தடாக்ஸ் வந்து 2 விக்கெட், ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட். ஸோ சைனா மேன் இந்த மேட்சுக்கு கிட்டத்தட்ட விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பிளேயர் இருக்கார் எம்ஐ சைடு. ஸோ அவர் ப்ளே பண்ணுவார். அவருக்கு இந்த மேட்ச் வந்து சூப்பர் மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அட் த சேம் டைம் லெக் பிரேக் பவுலர்ஸ் பெருசாக இல்லை. ஆப்போசிட் டீம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக் போடக்கூடிய பவுலர்ஸில் பிஷ்னாய் தான் இருக்கார். நிறைய கூகுளி டெலிவரிஸ் தான் பவுல் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போது ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 முறை வந்து இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில். அதில் எல்எஸ்ஜி தான் 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. டாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் எல்எஸ்ஜி தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் எல்எஸ்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டீமாகவும் இருக்காங்க. எம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வின்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் ஹெட் டு ஹெட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எல்எஸ்ஜி டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம், மிச்சில் மார்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாட், ஷர்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், திக்வேஷ் ராத்தி,
ஸோ ஆவேஷ் கான், மணிமாறன் சித்தார்த் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வர போகிறாரு. ஸோ மிச்சில் மார்ஸை ரிப்ளேஸ் பண்ண போகிறாரு. ஸோ இப்போது இருக்கக்கூடிய பிளேயிங் லெவனில் ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறோன்னா ஆவேஷ் கான், திக்வேஷ் ராத்தி, அடுத்து ரவி பிஷ்னாய், அதுக்கடுத்தபடியாக ஷர்துல் தாக்கூர். ஸோ 5th ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மணிமாறன் சித்தார்த். இன்கேஸ் இந்த டீமில் லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மனிஷ் பாண்டே வந்து கேகேஆர் வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்திருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஏர்லி விக்கெட்ஸ் 45க்கு 5 விக்கெட் போன ரீசனுக்காக மனிஷ் பாண்டே கொண்டு வந்திருந்தாங்க. இதே 11 தான் ஆட போகிறாங்க. மணிமாறன் சித்தார்த்தை விட்டுட்டு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா. ஸோ அப்போது இந்த டீமில் ஒரு பேட்டிங் ஆர்டரில் ஒரு பிளேயர் தேவைப்பட்டது. அதே மாதிரி ஒரு மினி கொலாப்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா ஒரு பேட்டர் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த டீமுக்கு பவுலர்ஸ் வந்து கிடையாது. இந்த 4 பவுலர்ஸ் மட்டும்தான் பியூர் பவுலராக இருப்பாங்க. ஸோ மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று மார்க்ரம் இல்லை மார்ஷ், இந்த 2 பவுலர்ஸ் தான் வந்து அந்த 5th பவுலிங் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த மேட்ச்சுக்கு ஒரு க்ரூஷியல் ரோலாக இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது தெரிய வருது. மணிமாறன் சித்தார்த் எஸ்பெஷலி ப்ளே பண்ணாருன்னா 4 ஓவர்ஸ் கண்டிப்பாக பவுல் பண்ண போகிறாரு. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு 62% வந்து மார்க்ரம் பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மார்க்ரமுக்கு இந்த கிரவுண்ட் வந்து சூட்டபிளான கிரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ இனிஷியல் ஸ்விங்கில் மார்க்ரம் கொஞ்சம் வீக்னஸ் தான். அந்த ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மேட்சுக்கு மார்க்ரமா இல்லை மார்ஷா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடன் மார்க்ரம் பிக் பண்ணலாம். ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 42 இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மிச் மார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 82% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட்டு, இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி டக் அவுட்டு, 2லேயுமே டக் அவுட். அதாவது ஹோல் 0ல் ஒரு பிளேயர் 82% இந்த டீமில் இருக்கார். செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் இவருக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஏர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி சம் பவுண்டரிஸ் அடிப்பார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிக்கோலஸ் பூரன் எப்பவும் போல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் பிக் தான். இந்த மேட்ச்சுக்கு செகண்டாக பேட் பண்ணும்போது விசிஆர் கேப்டன் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் போய்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் தான் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி மறுபடியும் அதே மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட் ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகிருக்காரு. 30% தான் பிக் பண்ணியிருக்காங்க. மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் 10 மேட்ச் ஆடி வெறும் 11 தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி செகண்ட் இன்னிங்ஸ் 41 இருந்தாலும் ஸோ நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது நடக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி தான். என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா ஐடன் மார்க்ரமை நம்பர் 4ல் வச்சுட்டு ஸோ ரிஷப் பண்ட், மிச்சில் மார்ஸ் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனோட ஓப்பன் பண்ணுறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா ரிஷப் பண்ட் கண்டிப்பாக பவர் பிளேயில் மினிமம் 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரா ரிஷப் பண்ட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனி லாஸ்ட் மேட்ச் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம் ட்ரீம் டீமில் வருவாருன்ட்டு 41 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு மீண்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்னா ஸ்ட்ரெயிட் அவேவரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேவிட் மில்லர் மும்பைக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே செமையாக ஆடுவார். நம்பர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும். செகண்ட் பேட்டிங்கில் டேவிட் மில்லர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் 2வது பேட்டிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. 40 ரன் 30லேருந்து 40 ரன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது அப்துல் சமாத் லாஸ்ட் மேட்ச் ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸு 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் பவுலிங்கும் வந்து பண்ணியிருந்தார் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அதுக்கு முந்தின மேட்ச்சில் 22 ட்ரீம் டீமில் வந்திருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 27 குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ரிஸ்கியாக பிக் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் எப்படின்னு டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க. பட் இவர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணல மற்ற பிளேயர்ஸ், அதாவது இப்போ பதோனியாக இருக்கட்டும் மில்லராக இருக்கட்டும் மும்பைக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஸோ சமாத் பொறுத்த வரைக்கும் சேஸ் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ ஷர்துல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 68% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. பட் மேட்ச் வின்னிங் விக்கெட் வந்து எடுத்து கொடுப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திலக் வர்மா சூரியகுமார் இடையே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போகுது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மேட்ச்சுக்கு ஒரு யூஸ் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஷர்துல் தாக்கூர் எப்போவுமே செகண்ட் பவுலிங் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கும் நீங்கள் செகண்டாக பவுல் பண்ணும்போது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் செகண்ட் இன்னிங்ஸ் பெரிய நம்பர்ஸும் இல்லை. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 68% இருக்கக்கூடிய தாக்கூர் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்ததாக ரவி பிஷ்னாய். ஸோ பிஷ்னாயோட நம்பர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த மேட்ச்க்கு ஒரு 2 விக்கெட் நான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட ஜிஎல் டீம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க மெகா ஜிஎல் அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ரவி பிஷ்னாயை கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக திக்வேஷ் ராத்தி செகண்ட் பவுலிங்க்கு எப்போவுமே வந்து ஒரு முக்கியமான பிக்காக இருப்பார். 32% இவர் ப்ளே பண்ண 3 கேமில் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. எக்கனாமி 8 இருந்தாலும் மும்பை பேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இவரோட அந்த ஒரு ஸ்பின் பவுலிங்க்கு கஷ்டப்படுவாங்க இந்த கிரவுண்டில் அப்படிங்கிறது தெரிய வருது. 2வது போல் பண்ணும்போது ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவேஷ் கான் அகெயின்ஸ்ட் மும்பை நம்பர்ஸ் எப்போவுமே சூப்பராக இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸ்லேயுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ செகண்ட் பவுலிங் நல்ல நம்பர்ஸ் தான். பட் இந்த மேட்ச்சுக்கு 10% இருக்கக்கூடிய ஆவேஷ் கான் நம்பர்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது மணிமாறன் சித்தார்த் பொறுத்த வரைக்கும் 2% பிக் பண்ணியிருக்காங்க. 2வது போல் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரோஹித் ரிக்கெல்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. இவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் நல்லா போல் பண்ணுவார். டிஎன்பியிலேருந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் மிடில் ஆர்டரில் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். நியூ பால் பண்ணுற போல் ரோஹித் சர்மாவோட விக்கெட் வந்து இவருக்கு கிடைச்சாலுமே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் வில் ஜாக்ஸ் இல்லை அப்படின்னா திலக் வர்மா உள்ள வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்துச்சுன்னா இவர் ஓவர் கட் பண்ணுவாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க் நம்ம சாட்டன் ஒரு முறை போல்ட்டு, ஹர்திக் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. பூரான் பொறுத்த வரைக்கும் சாண்டனர் 2 முறை, பவுல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 முறை, பாண்டியா 1, சகர் 1, கார்பின் போஷ் 1, முஜிப் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. மிச்சல் மார்ஷல் சாண்டனர் 2, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா 1, முஜிபுர் ரஹ்மான் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட் சாண்டனர் 1, டாப்லே 1, ஜஸ்பிரீத் பும்ரா 3 முறை 21 பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் கார்பின் போஷ் 1 முறை, கரண் சர்மா 1 முறை, ஹர்திக் பாண்டியா 2 முறை, பும்ரா 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இப்போது பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்கள் ப்ரோ, இந்த ஹை பர்சன்டேஜ் ஸ்கிப்பு, லோ பர்சன்டேஜ் ட்ரீம் டீம் இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. சிம்பிளாக இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அதை மட்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாலே, அதை மட்டும் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டாலே போதும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கான ஃப்ளாப் லிஸ்ட்டில் ஷர்துல் தாக்கூர் 1. ஸோ 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மணிமாறன் சித்தார்த் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். 3வது அப்துல் சமாத், 4வது மிச்சில் மார்ஸ். ஸோ 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆயுஷ் பதோனி. ஸோ இந்த 5 பிளேயர்ஸை நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த 7 பிளேயர்ஸில் நீங்கள் மாற்றி பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிளேயிங் லெவலில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து சேஞ்ச் ஆகி உள்ளே வர்றார் அப்படின்னாலுமே அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ இந்த 7 பிளேயர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் இருந்து சிவிசி நீங்கள் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ஓரளவுக்கு பெஸ்ட்டு பிக்காக இருக்கக்கூடிய பிக்கில் ஆவேஷ் கான் 10% தான் ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். சிஆர்பிசிக்கு 3 விக்கெட் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில். செகண்ட் பவுலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிக்கோலஸ் பூரன் ஒரு விசிக்கு ஸ்மால் லீக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. இப்போ டீம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தான ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரயன் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சில் சாட்னர், தீபக் ஹூடா, ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூர். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஃபுல் 4 ஓவர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், மிச்சில் சாட்னர் அண்ட் இந்த 2 பவுலர்ஸ் சேர்ந்து அந்த 4 ஓவர்ஸ் கோட்டாக முடிக்க போகிறாங்க. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா இந்த கிரவுண்டில் நிறைய ஹெடட் பேட்டில் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அது ஸ்லைட்லி ஹர்திக் பாண்டியாவுக்கு தோணுச்சு அப்படின்னா இன்னும் 2 ஓவர்ஸ் கூட எடுத்து மொத்தமாக 4 ஓவர்ஸ் முடிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிளி அஸ்வினி குமார் இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர்ஸ் போட மாட்டாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிற ரீசனுக்காக விக்னேஷ் புத்தூர்கிட்ட அதிக ஓவர்ஸ்க்கு போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாஸ் ரயன் ரிக்கெல்டனுக்கு இந்த கிரவுண்ட் வந்து சூட்டபிள் ஆகுமா? லாஸ்ட் மேட்ச் ஹிட்டு, அதுக்கு முந்தின 2 மேட்சும் ஃப்ளாப்பு. சிமிலர் டைப் ஆஃப் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்சைட் போல்டு. ஸோ யாஷ் தாக்கூர் அண்ட் ஆவேஷ் கான் இனிஷியலாக போல் பண்ண போகிறாங்க. குறிப்பாக ஆவேஷ் கான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக செமையாக போல் பண்ணுவார். ஸோ அது கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரயன் ரிக்கெல்டன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க எம்ஏ அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் போகலாம். 2வது பேட் பண்ண போகிறாங்கன்னா அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோஹித் சர்மா
33% ட்ராப் ஆகியிருக்காரு. ஃபஸ்ட் மேட்ச்லலாம் 80-85% இருந்தது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸ்கிப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இந்த கிரவுண்டில் இவர் பெருசாக ஆடினது கிடையாது. செகண்ட் பேட்டிங் ஸ்லைட்லி நல்லா இருந்திருக்கு. இந்த கிரவுண்ட்லேயுமே மேலே பவர் பிளே ஸ்கோர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு பவர் பிளேயில் எந்த அளவுக்கு ரன்ஸ் கம்மியாக வருது. விக்கெட்ஸ் வந்து 2-3 விக்கெட்ஸ் போகுது. ஸோ கண்டிப்பாக அதில் ரோஹித் ஒரு விக்கெட்டாக இருப்பார். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் இவருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். விசிஆர் கேப்னு கொடுக்கலாம்னா எஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணையில் விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பேக்ட் பிளேயராக வில் ஜாக்ஸ் வர மாட்டார். ரோஹித் சர்மா தான் இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பவுலிங் பண்ணுவாரா நிக்கோலஸ் பூரன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிஷப் பண்ட் இந்த 2 பிளேயர்ஸ்க்கு இடையே பார்ட்னர்ஷிப் வருது, இல்லை ரிஷப் பண்ட்டுக்கும் மில்லருக்கும் இடையே பார்ட்னர்ஷிப் வருது அப்படின்னா அந்த க்ரூஷியல் சுச்சுவேஷனில் இவர் சம்மோஸ் போல் பண்ணலாம். 2 ஓவர்ஸ் வரைக்கும் கூட போல் பண்ணலாம். அது கேப்டன் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டு இவருக்கு சூட்டபிளான கிரவுண்டான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. டீப் ஸ்கொயர் லெக்கில் இவர் விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் இவருக்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் போத் இன்னிங்ஸுமே வந்து அஸ் அ பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட கேட்சிங் பாயிண்ட்லையும் நிற்பார் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ கண்டிப்பாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் இந்த கிரவுண்டோட நம்பர்ஸ் பாருங்கள். எப்போவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ ஸ்ப்ரிண்ட் ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஒஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாகவுமே ரொம்ப 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 ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சுருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பில் ஸ்கை இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. 86% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஹெட்வெட் நம்பர்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஒரு 21 ரன் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்பர்ஸ் வைஸான்னு இல்லை, லாஸ்ட் கேமில் இவர் அந்த ஃபினிஷ் பண்ணி கொடுத்த விதத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சுது எப்போனாலும் அவுட் ஆகலாம். ஸ்கையை பிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். இந்த பர்டிகுலர் இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கையோட இன்னிங்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. 86% கொஞ்சம் ஸ்கை கிட்ட இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். திலக் வர்மா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே திலக் வர்மாவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா தான் சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட் பிளேயர். இவர் ஆடின மேட்ச்சில் பாருங்கள் 28, 31, 13 அடிச்சிருக்காரு. மற்ற 2 மேட்சும் பேட் பண்ணலை. ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். பட் பேட் பண்ண மேட்சஸில் நமக்கு நம்பிக்கையாக ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஆப்போசிட் டீமில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இல்லை. மார்க்ரம் ட்ரை பண்ணுவாங்க. பட் இவர் கூட ஒரு ரைட் ஹேண்டர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல மார்க்ரம்கிட்ட போவாங்களாங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ திலக் வர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாப் ஆர்டர்ஸில் விக்கெட் ஆகுது அப்படின்னா திலக் வர்மா கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் ஒரு இம்பாக்ட் கொடுப்பார். ஹர்திக் பாண்டியா ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ஆடி 181 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூல் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் செகண்ட் பேட் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா. டிஃபால்ட் சிவிசி போத் இன்னிங்ஸ்மே கிராண்ட் லீக் கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நமன் கிர் இந்த மேட்சுக்கு ட்ரீம் டீம் வருவாரா? 62 ரன் செகண்ட் பேட்டிங் பண்ணையில் டாப்பில் நம்பர் 2 நினைக்கிறேன், நம்பர் 2, 3 அந்த இடத்துல இறங்கி அடித்து கொடுத்துருந்தாரு. இது வந்து வான்கடே கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு. ஸோ குவாலிட்டியான ஒரு 62 ஃபாஸ்ட்டாக ஆடி கொடுத்துருந்தார் லாஸ்ட் இயர். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். என்ன ரீசன் அப்படின்னா இவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. நெஹால் வதேரா பஞ்சாப்க்கு லாஸ்ட் மேட்ச் எப்படி ஆடி கொடுத்துருந்தான்னு தெரியும். இவங்களுக்கு தேவை ஃபினிஷர். ஸோ நெஹால் வதேராவை விட்டுட்டு ஓப்பனிங் ஆடக்கூடிய நமந்திரை தூக்கிட்டு போய் நேராக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 6, நம்பர் 7 ஆட வைக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்குங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மிட்சில் சாண்டர். இந்த மேட்சுக்கு ஒரு கோல்டன் பிக் அப்படின்னா உங்களுக்கு 30%. நான் மிட்சில் சாண்டனரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். நான் கரெக்டாக கெஸ் பண்ணேன் அப்படின்னா மினிமம் 3 விக்கெட் இந்த மேட்சுக்கு ஒரு எடுக்க போகிறாரு. ஸோ ஸ்மால் லீக்கில் கூட ஒரு ரிஸ்கி வீசி நீங்கள் 4 மெம்பர் கான்டெஸ்ட்டில் போகணும் அப்படின்னா இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிரவுண்ட் ரொம்ப பெருசு, லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இன்கேஸ் செகண்ட் பவுலிங் பண்ணையில் ரேர் ஷாட் ஆடினாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு. சாண்ட்னர் இது வரைக்கும் இந்த நம்பர்ஸில் அதாவது பார்த்துக்கோங்க. ஸோ 1, 2 இந்த மாதிரி விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இதில் இல்லாத ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நம்ம சாண்ட்னர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தீபக் சகர் அகெயின்ஸ்டு எல்எஸ்ஜி ஒரு ஒஸ்ட் ஸ்டாட்ஸ் 67% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டும் இவருக்கு சூட்டபிள் இல்லை, இந்த டீமும் இவருக்கு சூட்டபிள் இல்லை. பட் ரீசெண்ட் டேஸில் ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ரீசன்ட் ஃபார்ம் வச்சு மட்டும் போனீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணும்போது போகிறது நல்ல ஆப்ஷனாக, செகண்டாக போல் பண்ணும்போது போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் 61% பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பிக்காக இருப்பார். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம்.
குறிப்பாக செகண்ட் bowling பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் 2 விக்கெட் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. ஸோ அஸ்வினி குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஒரு இம்பாக்டை கொடுப்பாரான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது மட்டும்தான் அதை கொடுப்பாரு. ரெண்டாவது போல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விக்னேஷ் புத்தூர் தான் இவர் கூட கம்பேர் பண்ணல பெஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு bowling அப்படின்னாலுமே நீங்கள் விக்னேஷ் புத்தூரை கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸும் விக்கெட் எடுப்பார், ரைட் ஹேண்டர்ஸும் விக்கெட் எடுப்பார். குவாலிட்டியான பவுலரும் கூட. லாஸ்ட் கேமில் கொஞ்சம் ஒரு விக்கெட்ஸ் கிடைக்கல, பட் லேட்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ விக்னேஷ் புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது போல் பண்ணும்போது ஒரு விசி கொடுக்குறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அஸ்வினி குமார் ஃபஸ்ட் bowlingக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் ரயன் ரிக்கெல்டனை ஷெமார் ஜோசப் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரோஹித் சர்மாவை பிஷ்னாய் 3 முறை, ஆவேஷ் 2 முறை, ஆகாஷ்தீப் 1 முறை, ஷர்துல் தாக்கூர் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸ்கையை பிஷ்னாய் 3 முறை, தாக்கூர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை, பதோனி 1 முறை, ஆவேஷ் கான் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. திலக் வர்மா, மார்க்ரம் 1 முறை, ஆகாஷ்தீப் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது 1 முறை, ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த 3 முறையில் 2 முறை பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டம்ப் அட்டாக் போட்ட யாக்கர் டெலிவரி டெத்தில். சாண்டனுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில், வில்ஜெக்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் பேட்டில் நம்மளால் பார்க்க முடியலை. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மும்பை டீமில் கன்ஃபார்ம் ஃப்ளாப் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஸ்கை நான் வந்து பிக் பண்ணுறேன். ரெண்டாவது தீபக் சகர். இந்த 2 பிளேஸுமே ஹை பர்சன்டேஜ் தான், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேஸ்ன்னு தெரிஞ்சுமே நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன். மூணாவது நமன்தீர். ஸோ 4 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரயன் ரிக்கெல்டன் ஸ்லைட்லி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருப்பாருங்கிறத யோசித்து ரிஸ்க்கு 3 ரிஸ்க் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஆப்ஷனில். இந்த பிளேஸ் கூடலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அஸ்வினி குமார்னு போகிறது பெட்டர் ஆப்ஷன். பட் மோஸ்ட் ப்ராபபிளி இதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேஸ் கிட்ட இருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்களோட ஜிஎல் டீமை கன்சிடர் பண்ணுங்கள். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு விக்னேஷ் புத்தூர் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். மிச்சில் சாட்னர் இன்னொரு சூப்பர் பிக்காக இருப்பார். தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் ஹர்திக் பாண்டேனே போங்க. திலக் வர்மா, வில்ஜாக்ஸ், ரோஹித் சர்மான்னு இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பரில் நிக்கோலஸ் பூரன் பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் ரியான் ரிக்கெல்டன் உள்ளே வந்திருக்காரு. ஸோ பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, மிச்சில் மார்ஷ், திலக் வர்மா. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஐடன் மார்க்ரம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபாக ஹர்திக் பாண்டியா அண்ட் வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன்கிற மாதிரி போயிருக்கும். இது வந்து ஒரு நார்மல் டெமோ டீம் தான். ஆஃப்டர் லைனப் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீம் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். டெலகிராமில் என்னெல்லாம் கொடுப்போங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். லோ பர்சன்டேஜ்க்கான பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளே, சிவிசி ஆப்ஷன் சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எல் டீம் உட்பட எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிராண்ட் லீக் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ஷோ ஆகும். ஸோ மறக்காமல் அதை போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.